ஒரு 3 மாதங்களில் இந்த எங்களுடைய சாஃபி சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண 1000 மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேஷன் வச்சுருந்தோம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆல் கிரியேட்டர்ஸ் தான். கற்பவை கற்ற பின் மிக்க அதற்குதாக ஆரோக்கியமே அழகு. நான் உங்கள் டாக்டர் ஹதீஜா நாச்சியார், சாஃபி அக்குபஞ்சர் அண்ட் ஆயுர்வேதிக் ஹெல்த் சென்டர், மதுரை. என்னைய ஒரு 3 மாதங்களில் இந்த எங்களுடைய சாஃபி சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண 1000 மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேஷன் வச்சுருந்தோம். பாருங்க போட்டோ பாருங்க. அப்பா மாமா பார்த்தது இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷார்ட் பீரியட்ல என்னை இவ்வளோ தூரத்துக்கு நீங்க கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆரோக்கியமே அழகு அப்படிங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப பிரபலமாகிக்கிட்டே வருது. என்னை பார்க்குறவங்கலாம் கேட்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் நான் இதில் வருங்காலங்களில் சொல்ல போகிறோம். நாங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதுபோக அக்குபஞ்சர் பற்றின நல்ல விஷயங்களையும் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்னெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் நிறைய சொல்கிறோம். நாங்கள் எங்களோட சாஃபி வேர்ல்டு அப்படிங்கிற 1 hour வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட பிரியாணி மிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆல் கிரியேட்டர்ஸ் தான். இந்த சேனல் மூலமாக நாங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பொதுமக்களுக்கு நிறைய கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆனதுலேயும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதை நம்ம என்ன படிக்கிறோம், அதை படித்தா நம்ம எப்படி பண்ணலாம், இந்த விஷயங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணு ஒரு குரல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவா. திருக்குறள் அதிகாரம் கல்வி குறள் 391 கற்க கசதர கற்பவை கற்ற பின் மிக்க அதற்குதாக நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். படித்த பின் அதன்படி நல்ல வழிகளை வாழ வேண்டும்.